அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அக்கௌண்ட் டீட்டெயிலும் ஆதார் கார்டு ஸோ எல்லாமே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னவோ ப்ரூஃப் வாங்கி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இன்னைக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்பட்டவங்களுக்கு வந்து 2 லட்சம்ன்றது வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸு, ஆதார்ஸு எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் இப்போ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இப்போ இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்களுக்கெல்லாம் அது கரெக்டாக போய் கிரெடிட் ஆகிடுச்சா, கரெக்டாக போய் சேர்ந்துச்சா, இல்லைன்னா ஸ்டாப் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப்லாம் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி நாளைக்கு சொல்லிவிடுவாங்க. இவங்களுக்கு வந்து அடிப்பட்டவங்களுக்குலாம் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுவும் 2 லேக் கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ தீபாவளி வருது, இதுவும் இனியும் டிலே பண்ண வேணாம், நம்ம போகிறோம் முன்னாடி உங்களுக்கான நிவாரணம் மட்டும் கொடுத்துடலாம், முன்னாடி டிலே பண்ண வேணாம், தீபாவளி நெருங்கிடுச்சுன்றது தான். ஸோ அவர் எப்போ வருவாருன்றது வந்து இன்னும் பர்மிஷன் கொடுக்காத பட்சத்தில் நம்ம எப்போ போய் அன்னைக்கு கொடுக்குறத பாவம் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி தான் முன்னாடியே அவங்களுக்கான அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாச்சு. அது எல்லாருக்கும் அவங்களுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அதே மாதிரி வந்து அடிப்பட்டவங்களுக்கும் அவங்களுக்கான டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ விஜயனை வந்து கண்டிப்பாக வந்துடுவார். தீபாவளி முடிஞ்சு கூட கண்டிப்பாக வந்துடுவார். வராமலே இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அப்படியே விட்டாங்களே வரமாட்டாரா அப்படிலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக வருவார். ஸோ நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றனால தான் முன்னாடியே உங்களுக்கான நிவாரணத்தை கொடுத்துட்டாரு. அவர் கண்டிப்பாக வந்து உங்களை எல்லாரையும் பார்த்து பேச போகிறாரு. அது இன்னும் டைம் எடுத்து உங்ககிட்ட பேசுவார். இன்னும் ஒரு நல்ல விஷயம் அது. இப்போ நிவாரணம் கொடுத்து டக்குன்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட முடியாத அந்த விஷயம்லாம். அதனால முன்னாடியே அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நல்லபடியாக சேர்ந்துட்டா ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம நேரில் போய் பொறுமையாக பார்த்து பேசிட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன தேவைன்றது, குழந்தைங்களுக்கு என்னென்ன படிப்பு செலவு, வீட்டு செலவு எல்லாமே A to Z சாகிற வரைக்கும் நம்ம கூட தான் நிற்பன்ற மாதிரி தான் அவர் இருக்கார் இப்போ. அதே மாதிரி இனி வரப்போகிற தீபாவளி, இப்போ மண்டே தீபாவளி, அதனால அந்த தீபாவளியை நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தரப்புலையும் தலைவரும் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. ஸோ இந்த வருஷம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அந்த 41 உயிர் குடும்பங்களை இறந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா அது நம்மளுக்கும் உறுத்தம் இல்லையா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நானே அதுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பி, கொஞ்சம் இல்லை நல்லாவே ஹாப்பி தான். ஸோ அடுத்த வருஷம் அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வருஷம் அவங்களுக்காக நம்ம செலுத்துகிற ஒரு அஞ்சலியா அந்த தீபாவளி நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்களா என்னன்றது சொல்லுங்கள். இனி வரப்போகிற நாட்களில் விஜயனோட அந்த அட்டென்ஷன் எப்படி இருக்க போகுது, எப்படி கூட்டணி சேரப்போகுது. ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் விஜய் ஆட்சியில் தான் வந்து கூட்டணி அமையன்னு சொல்லியிருக்காரு விஜய் தலைமையில். ஸோ அதுக்காகவும் அவர் வாயிலே சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை ஆகுன்றது